Hello, vanakkam. Welcome back to my channel. Today, I want to spread a little bit of a positive message. I want to share that you can do anything. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களால் செய்ய முடியும். இதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது நடந்திருக்கும், கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை என்னமாக தான் இருந்தாலும் அதே கனவிலிருந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு அது ஒரு சாதனையாக காமிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் தான் முக்கியமாக தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். ஆல்மோஸ்ட் எனி கிரேட் திங் தட் எவர் ஹேப்பன், இட் வாஸ் அ லீப் ஆஃப் ஃபெய்த். எப்படி முன்னாடி போகணும்னு வழி நமக்கு முன்னாடி இருக்காமல் இருக்கும்போதும் யூ ஸ்டில் டேக் அ லீப். லீப் அண்ட் த நெட் வில் அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் குதித்த பிறகு தான் உங்களை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நெட் அங்கே வரும்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை கேப்சர் பண்ணுற ஒரு கோட் ஐ ஹவ் ரெட் அண்ட் தட் சேஸ், ஐ வில் ஜம்ப் டுடே அண்ட் த வெர்ஷன் ஆஃப் மீ தட் ஐ எம் பிகமிங் வில் கேட்ச் மீ இஃப் ஐ ஃபெயில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் எனக்கு சரின்னு படுறது, எனக்கு ஆசை இருக்கிறது, எனக்கு வேண்டின ட்ரீமுக்காக ஐ வில் டேக் அ ரிஸ்க். நான் ஒன்று பண்ணுவேன், ஐ வில் டேக் அ லீப். எல்லாரையிலும் என்னால் முடியாதுன்னு சொல்கிற விஷயத்துக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுவேன். அண்ட் வென் ஐ ஜம்ப், நான் இந்த விஷயம் பண்ணி முடிப்பேன். இதில் ஏதோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நான் ஐ வில் க்ரோ ஆஸ் அ பர்சன், ஐ வில் க்ரோ ஸ்ட்ராங் இனஃப் டு கேட்ச் மீ. ஒரு பறவை ஒரு மரத்தோட ஒரு பிரான்ச்சில் உட்கார்றது, அந்த பிரான்ச்சை நம்பி அது உட்காரல. இந்த பிரான்ச்சு கீழே விழுந்தாலும் நான் என்னோட விங்ஸ் வச்சு நானே பறந்து போயிடுவேன்னு அவங்க விங்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில், அது மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில் தான் அது போய் உட்காருது. நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகும்போது நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸையோ நம்மளோட ரீசோர்ஸஸையோ எல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம அந்த விஷயம் ஆரம்பிக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஆரம்பிக்கணும். டேக் தட் ஹியூஜ் லீப் ஆஃப் ஃபெய்த். அதை ஆரம்பித்த பிறகு அஃப்கோர்ஸ் யூ நீட் த டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி டு கீப் கோயிங். அந்த ஸ்டபர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். பட் இனிஷியலி டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் பயந்துக்கிட்டோ இது சரியாக வருமா வராதா அப்படின்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ட்ரீம் என்னமோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். அது ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக அந்த முயற்சியை சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வில் பவர், அதுக்கான டிசிப்ளின் நீங்கள் அது உருவாக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் ஹவ் யூ க்ரோ. நீங்கள் போக 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 யூ மஸ்ட் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆஸ் எ பர்சன். இந்த ஆசை எனக்கு இருக்குன்னா இதை செய்வதற்கான அனைத்து விதமான தகுதியும் எனக்குள்ளே இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா டேலண்ட் எனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். இது வேறு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மளே நமக்கு சொல்ல வேணும் தான். வேறு யாரும் சொல்லி நம்ம அதை நம்புறதை விட நம்ம சொல்லும்போது நம்ம நம்புவோம். எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் உண்மையால் நம்புகிற விஷயம் அது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களும் இல்லீகல் விஷயங்கள் சொல்லலை. நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாலும் யூ கேன் டூ இட் அண்ட் யூ வில் டூ இட். ஹாவ் ஃபெய்த். நான் உங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஃபெய்த் வச்சுக்கிட்ட யூ டூ திங்ஸ். ஏதோ பிரச்சனை வந்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு கட்ஸோடு நீங்கள் எல்லாத்துக்கும் யூ நீட் டு ஸ்டார்ட் அண்ட் யூ நீட் டு கீப் கோயிங். யூ கேன் டூ இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே திஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷார்ட் மெசேஜ் தட் யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. யூ கேன் டூ இட். இப்போ உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் ஃபியர் இன் யுவர் மைண்ட், இது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு டேக் இட் அஸ் எ சைன் தட் எஸ் யூ கேன் டூ இட். எந்த லைஃப்பில் அம்பிஷன் உங்களுக்கு இருந்தாலும், என்னென்ன கிரேட் திங் இருந்தாலும், அதெல்லாம் ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல உலகமே இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை மீறி அவங்க நினச்சதுக்காக போயிருக்காங்க. அப்படி தான் அவங்க எல்லோரும் சாதித்து காமிச்சிருக்காங்க. உங்களாலே அதே மாதிரி சாதிக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் எட்ட முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு டேக் அ லீப். ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ஓன் செல்ஃப். எது வந்தாலும் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். அவர் இப்போ ஹெல்ப் பண்ணுவார், இவர் ஹெல்ப் பண்ணுவார், சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நம்பாமல் நான் பார்த்துக்கிறேன். உலகமே எவ்ரி திங் க்ரம்பிள்ஸ் அரவுண்ட் மீ, தட் இஸ் ஓகே, ஐ டேக் கேர் ஆஃப் இட், ஐ காட் இட் ஹேண்டில்டு அப்படின்னு தன்னம்பிக்கை வச்சுருங்க. நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு வரமாட்டாங்க. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழியும் நம்ம உட்காந்து யோசித்தா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதுக்கான ரீசோர்ஸஸ் நமக்கு வந்து சேர்ந்துடும். லைஃப் இஸ் நாட் ஒரு பெரிய ட்ராஜடி எல்லாம் கிடையாது. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு க்ரோ. எது உங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள், உங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற பேஷன்ஸ், அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிவிடுங்க. எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மேலே தயவு செஞ்சு போகாதீங்க. இதுதான் நான் ஒரு சிஸ்டருங்கிற முறையில் இஃப் ஐ எம் டெல்லிங் யூ, தட் இஸ் வாட் ஐ வில் டெல் யூ. நீங்கள் வரக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடி போகாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் இருக்குது இல்லைங்களா, ஃபீட் த ஃபயர் வித்தின் யூ. உங்களுக்குள்ளே என்னது வாட் மேக்ஸ் யூ ஃபீல் அ லைஃப், என்ன பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு வைட்டாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க, நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எதிலிருந்து வருது, உங்களோட எய்ம் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, எந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பார்க் என்ன, கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூட அந்த டேலண்ட் அது என்ன, கடவுள் உங்களுக்குன்னு ஒரு பாத் செட் பண்ணியிருக்காரு, நீங்கள் அந்த பாத்து செட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கடவுள் மேலே நம்பலைன்னா அந்த பாத்து என்ன, அந்த பாத்து நோக்கி நீங்கள் போயிடுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் இன்னர். உங்கள் சோலுக்கு ஒரு சில நீட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், அந்த பேஷனுக்காக நீங்கள் போயிடுங்க. அந்த பேஷனை நோக்கி நீங்கள் போகும்போது அதுக்கான ரிசோர்ஸஸ், அதுக்கான எல்லாத்துமே உங்கள் முன்னில் வந்துகிட்டே இருக்கும். போகிற வழியில் பிரச்சனைகள் வருங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தான் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்கும் தான் சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் என்ன சேலஞ்ச் உங்கள் மேலே வந்தாலும் நீங்கள் அதை மீறி போயிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்துல உங்களால் போய் சேர முடியும். டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் கீப் கோயிங். அண்ட் என்றைக்கும் டெய்லி ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட் வரும்போதெல்லாம் பி கன்சிஸ்டன்ட், ஹாவ் டிசிப்ளின். நீங்கள் வில் பவர் வச்சு சரியான வழியை போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இடத்துல போய் சேர முடியும். இந்த வெரி ஷார்ட்டாக ஐ வில் சம் இட் அப் இன் 2 words. எது வேணுமோ உங்களால் செய்ய முடியும். 2 things. ஆரம்பிக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும், ஆரம்பித்த பிறகு அதை கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டினா அந்த வில் பவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். இது 2 இருந்தால் போதுங்க, உலகத்தில் உங்களால் நடக்காது எதுவுமே கிடையாது. I wish you all the very best for all your dreams and passions and hopes. I just want to leave you today with this really short but hopefully very positive message, and I hope this was of some use to you. Thank you so much for watching, and bye bye.